மல்லிகாஹின், இது எங்களுடைய வேலை. நாங்கள் தான் செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் சிரமம் கொள்கிறீர்கள்? இல்லை, இன்று உணவை நானே தயார் செய்கிறேன். நான் கேட்கும் பொருளை எடுத்துக் கொடுங்கள் போதும். அரிசியை எடுங்கள். சரி. சர்க்கரையை எடுங்கள். முந்திரி திராட்சை சீக்கிரம் எடு. ஷேன்ஷா, தாங்களா? எங்கே சமையல்காரர் எங்கே சென்றார்? நீங்கள் இருக்கிறீர்களே, எப்பொழுதும் எனக்கு அதிர்ச்சி அளித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அதிர்ச்சி அடைந்த பிறகு உங்கள் முகத்தில் ஒரு பாவனை தெரியுமே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும் ஜோதா பேகம். உங்களை சந்திக்க உங்கள் அறைக்கு சென்றிருந்தேன். அப்போதுதான் தெரிந்தது தாங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று. அதனால் தான் இங்கு வந்தேன். ஆமாம், தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? இல்லை ஷேன்ஷா, அதில் கை வைக்காதீர்கள், தொடாதீர்கள். அத்தைக்காகவே நான் இதை செய்கிறேன். பாயசம் தான். உங்கள் அத்தைக்காக நீங்கள் மிகவும் சிறப்பாக சமைக்கிறீர்களா? இது ஏதோ நன்றாக இருக்கிறதே. உங்கள் கையால் நான் சாப்பிட வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் மீது கோபப்பட வேண்டும், இல்லையா? உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அத்தையை பற்றி நன்றாக தெரியும். என் கையால் சமைத்தால் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அதிலும் முக்கியமாக பாயாசம். பாருங்கள், என் கையால் பாயாசம் சாப்பிட்டால் அவரது அனைத்து கோபமும் தானாக மறைந்துவிடும். நீங்கள் அவர்களை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். உங்களை விட எனக்கு அவரை நன்றாக தெரியும். அதனால் அவருக்கு பாயசத்தில் இந்த திராட்சையை அதிகமாக சேருங்கள். அப்படியா? நீங்களும் கூட சமையல் செய்ய கற்றுக்கொண்டீர்கள்? உங்களோட இருக்கிறேன் அல்லவா? மணிப்பூரில் தாங்கள் என்னை எத்தனை மாதங்கள் சமையல் அறையில் வேலை வாங்கியுள்ளீர்கள்? சரி, நானும் சிறிது சேர்க்கிறேன். போதும் போதும், அதிகமாகிவிடப் போகிறது. இதை கொடுங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன்.